ஆனால் மாணிக்கம் திரிய சம்மளக தலைவர் நான் எங்களோட தனியார் உறுதிக்காணியில் பண்படுத்தி இந்த நெல் விதைச்சிருக்குது. நெல் கூட இந்த பாருங்க நெல் விதைச்சிருக்காங்க. விதைச்சு விவசாயத்துக்கு நாங்கள் வந்து வர எங்களை வேட்டி அடிக்கிறாங்க. அப்போ இதுக்கு நாங்கள் எல்லா இடத்துக்கு அறிவிச்சும் தீர்வும் வரையில போன வருஷங்களும் அப்படி கேட்டுருக்கு. 14ஆம் ஆண்டு நாங்கள் யுத்தத்துக்குள்ளே செய்து போட்டு விட்டுட்டு போன பயிர்காணிங்க. அதுக்கு பிறகு இப்படி ஒரு பிரச்சனை வந்துருக்கு. இதை நாங்களே இடங்களுக்கு அறிவிச்சு இதுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வு வரையில இப்போ நாங்கள் உருவமண்டு வந்தால் புல டிராக்டரை விடுறாங்க. இருக்கு இது எங்கட இந்த காணியெல்லாம் இந்த பகுதி அப்படியே எங்களோட சொந்த உறுதி காணி. இந்த காணி எங்களோட சொந்த எங்களோட ரெத்த உறுதான காணி, தனியார் உறுதி காணி. இதை இந்த விதைக்க விடுறாங்க. இல்லை விளையாக்கள் விதைக்க நேற்று மிஷினையும் கொண்டு வந்து திரும்பி போயிருக்கு. போய் ஏபிசியில் முறையிட்டு போட்டு போயிருக்கோம். நம்ம போலீஸ்லையும் போய் என்று போட்டோம். தாமரையடி எங்களோட சொந்த உறுதி காணி. இதை நாங்கள் விதைப்பம் வந்தால் டிரெக்டர்கள் எல்லாம் பிரட்டி அழைச்சி திரட்டி போட்டார். அப்போ வார கொடியாக்கள் நிற்க மாட்டாங்க, பயந்து போயிட்டாங்க. நாங்கள் போய் போலீஸ்லையே நம்பிக்கை போட்டு எபிசிக்கும் அறிவிச்சு போட்டோம். இவ்வளவுதான் எங்களால் செய்யணும். எங்களோட உறுதி காணி. அவர் புத்தகைக்கு அதை பிடிச்சி தான் பலோகாரமாக செய்து கொண்டிருந்தார். எங்களை செய்ய விடுறாரு. நாங்கள் பலமுறை முயற்சிட்டு இல்லாமல் இப்போ போலீஸோட அளவில் போய் எட்டு கூப்பிட்டு இருக்கோம். ஆனால் அவங்க நெல்லும் விதைச்சிட்டாங்க. பொழுது விதைப்பாங்க. சரி, இது திரியாய் மக்களோட உறுதிக்கு சொந்த உறுதி காணி. இதை 2021 இருந்து தொடர்ந்து கிராமத்தில் தான் ஃபுல்லாக பிடிச்சி செய்து கொண்டிருக்கிறார். அப்போ இந்த முறையாக நாங்கள் முயற்சி கொண்டு வந்தால் எங்களை அடித்து விராட்டி அனுப்பி போட்டிருக்கிறார். இது மானாவாரி விதைக்கிற நேரம் தானே. இப்போ கூட்ட தீர்மானத்தின்படி இந்த 10ஆம் தேதிக்குள்ளே விதைக்கணும். நாங்கள் விதைக்க வர புத்தகைக்கு முன்னுக்கு ரெண்டு எல்லாரையும் மாட்டு பெருட்டி கலைச்சி ததவி விட்டுட்டார். விதைப்படுத்து அந்த இன்றைக்கு பார்த்து வச்சிருக்கேன். திரும்பியும் இப்போ அந்த ஏராளமா 70-72 ஏக்கர் காணி அவர் இப்போ நான் பார்க்கக்கூடிய தங்களுடைய ஆக்களை வச்சு விதைச்சு கொண்டு இருக்கிறார் புத்தகைக்கு. இதில் தனியார் உறுதி காணி தான் கூட. நம்ம திரிய ஏக்கர்கள் சொந்தமான காணி, தனியார் உறுதி காணி. அதை விட அரசாங்கத்தால் அந்த 30 வருஷத்துக்கு மேலே கொடுத்த உத்தரவு பத்திர காணிகளும் இருக்கு. உறுதி காணி, தனியார் உறுதி காணி தான் இந்த இடமெல்லாம் தனியார் உறுதி காணி. அதுதான் இவரை ஆக்கிரமிச்சு வச்சு இந்த மானாவாரி செய்ய நெருங்கி கொண்டு காலம் நெருங்கி கொண்டு வரவாங்க. கிடந்த தனியார் உறுதி காணிகளை இருக்கால் கிராமத்துக்கு தொடர்ந்து செய்து கொண்டு வர இருக்கு. அதை இப்படி வச்சு தந்தா இந்த வருஷம் மாதிரி இப்போ விதைக்கலாம். இந்த 10ஆம் தேதிக்குள்ள இந்த கூட்டத்தை விதைச்சு முடிக்கும். அதில் உள்ள காணிகள் எல்லாத்துக்கும் எல்லாருக்கையும் உறுதிகள் இருக்குது, உத்தரவு பத்திரங்கள் இருக்குது, சகல ஆவணங்கள் இருக்குது. அந்த ஆவணங்கள் உள்ள காணியை தான் அவர் பிடிச்சி வச்சு பழைய காணிகள். இந்த திரியாயில் உள்ள மக்கள் இந்த இடம்பெயர்ந்து இப்போ இந்த வந்த பிறகு வாழ்வாதாரத்துக்கு இதை விட வேறு எந்த வாழ்வாதாரமும் இல்லை. இந்த மானாவாரி காணிகளை விடுவிச்சு தருவணும் என்று உயரதிகாரத்தை நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இப்பயும் பணிவாக சொல்கிறோம் அறிவிக்கப்பட்டு.